அண்ட் கைஸ் நான் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பற்றி உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, காட்டுறேன் பாருங்கள். ஃபேன் நல்லாவே ஓடும் உங்களுக்கு. மேக்ஸிமம் இதெல்லாம் நம்ம ஸ்லோ பண்ணி தான் ஆகணும். இவ்வளோ பெரிய கண்டினியூஸ் ஃப்ளம் மாதிரி நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்றதை பார்த்தீங்கன்னா ஜாவா சர்வீஸ் சென்டருக்கு தான் வந்திருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜாவா பைக் ஒன்று என் ஃப்ரெண்டு இப்போ ரீசெண்டாக எடுத்தான். அந்த பைக் இப்போ பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கொடுத்துருக்கான். அந்த பைக்கு தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம். போயிட்டு இப்போ பைக்குள்ளே க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக ஒரு பாலிஷ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பண்ணி முடிச்சோடனே எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம ரிவ்யூ தாங்க பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பைக் தான் இந்த ரெடியாக நிற்கிது பாருங்கள். இந்த பைக் தான் நம்ம எடுத்துகிட்டு போய் ரிவ்யூ பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா ஃபைனல் டச்சப்பாக லேசாக பாலிஷ் மாதிரி போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. வாங்க நம்ம இப்போ பைக் எடுத்துகிட்டு வெளியே போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். என் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதான் ஃபஸ்ட் சர்வீஸோட ரெசிப்ட் சொல்ல போனால். ஃபஸ்ட் சர்வீஸ்லேயே கம்ப்ளைண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவன் ஸ்பீடோமீட்டர் லூஸ் அண்ட் தென் ஜென்ரல் சர்வீஸ் சொல்லி கொடுத்துருக்கான். டோட்டலாக எவ்வளோ காஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1800 பண்ணதாக சொன்னாங்க. நான் அந்த பில்லும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பைக் வெளியே நம்மள்கிட்ட கொடுத்துட்டாங்க கையில். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய் ரிவ்யூ தான் பண்ண போகிறோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒன் சைடு மிரர் இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது லைட்டாக லூஸாக இருக்குன்னு வீட்டில் தான் கழட்டி வச்சுருக்கானா, வேறு எதுவும் இல்லை. அண்ட் டோட்டலாக சர்வீஸ்க்கு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் உள்ளே சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள், பில் அமௌண்ட்டும் காட்டுறேன். டோட்டலாக 1800 ஆயிருக்கு. சரி வாங்க இப்போ நம்ம போயிட்டு பைக் ரிவ்யூ பண்ணுவோம். நிற்கிது பார்த்தீங்களா, ஜாவா 42. இந்த பைக்கை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டோட்டல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க, போய் சர்வீஸ் சென்டர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்போம். இப்போ பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் நம்ம யூஸ்வல் ரைட் பண்ணுறப்ப தான் பார்ப்போம். இப்போ பைக்கோட ஜென்ரல் லுக் போய் பார்த்துட்டு வந்துடுவோம். கலர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த கலர் நேம் பார்த்தீங்கன்னா கெலக்டிக் க்ரீன். பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு தெரியும், இந்த கலர் தான் அந்த கலரும். பைக் பார்க்க சும்மா ஜம்முன்னு வேறு லெவலில் இருக்குது இதில். ஸோ பார்த்தீங்கன்னா பைக்கோட ஓனர் என்னுடைய காலேஜ்மெண்ட் தான். இப்போ நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கிற இடமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ரோட் செஷன் மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு. ஜாவாக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் பண்ணுறதே தான் மேஜராக இங்கேயே நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் எப்படி இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கல்லுக்கும் அதுக்கும் வச்சு நாங்கள் கிரவுண்ட் கிளியரன்ஸ்லாம் செக் பண்ணுவோம். அண்ட் தென் ரைட் பண்ணுறப்ப மற்ற விஷயத்தெல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பைக்கோட ஜென்ரல் லுக்கு அண்ட் தென் பிரேக்கிங்ஸ், டயரோட சைஸ் அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். அண்ட் சஸ்பென்ஷன் அது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சஸ்பென்ஷன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணியிருக்க சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் ஹைட்ராலிக் ஃபோர்க். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நம்ம நார்மல் டெலஸ்கோபிக் ஃபோர்க் மாதிரி இருக்காது, இது வேறு இது டெலஸ்கோபிக் ஹைட்ராலிக் ஃபோர்க். அண்ட் தென் ரியரில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கேஸ் கேனிஸ்டர் ட்வின் ஷாக் ஹைட்ராலிக். இதுவுமே ஒரு ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் தான் சொல்கிறாங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா டிஸ்க் ஆயில். அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கோட சைஸ் பார்ப்போம். ரியரில் ப்ரொவைட் பண்ணியிருக்க டிஸ்கோட சைஸ் பார்த்தோம்னா நமக்கு 250 mm. அண்ட் தென் நம்ம ஃப்ரண்ட்டில் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு 280 mm ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பிரேக்கிங் பொறுத்தளவுக்கு இப்போ நான் சர்வீஸில் சென்டர்லேருந்து நான் தான் ஓடிட்டு வந்தேன். பிரேக்கிங் பொறுத்தளவுக்கு வேறு லெவல் தான் சொல்ல போனால். ABS ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, சொல்லவே வேணாம். ஃப்ரண்ட்டோட டயர் சைஸ் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு 90 bar 90 × 80 inches. அண்ட் தென் ரியரில் ப்ரொவைட் பண்ணியிருக்க டயரோட சைஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 120 bar 80 × 70 inches நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நம்ம டயர் அதிகமாக கார்னரிங் பண்ணோம்னா உங்களுக்கே தெரியும், அந்த சைலன்ஸ் உரசுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. நாங்கள் ஓட்டிட்டு வந்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்பீட் பிரேக்கர் பெருசாக இருந்தால் இப்போ அடுத்து நான் ரைட் பண்ணுவேன். அப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கரெக்டாக 1 or 2 inch தான் அந்த இடத்துல நம்ம கேப்பே இருக்கும். அதாவது பெரிய இப்போ லென்த்தான ஸ்பீட் பிரேக்கர் ஏறோம்னா அவ்வளோ தான் கேப்பே இருக்கும். சடனாக பள்ளத்தில் விட்டால் சைலன்சர் தட்டுறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அதுக்காகவே பள்ளம் மேடை பார்க்குறப்ப மேஜராக நம்ம ஸ்லோ பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் பைக்கோட ஸ்பீடோமீட்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்வீட் அண்ட் சிம்பிளாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லியே ஆகணும். நான் வேணும்னா இப்போ உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள்.
என்னென்ன ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓடிஓ மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஃபியூயல் லெவல் நமக்கு வந்து அனலாக்லேயே அங்கே டினோட் ஆயிரும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பீடா மீட்டர் எவ்வளோ ஸ்பீடில் போகிறோம் டினோட் ஆயிரும். அண்ட் தென் நமக்கு ஏபிஎஸ் இண்டிகேட் ஆகுது. இது நம்ம ரைட் பண்ண ஆரம்பித்தோடனே நமக்கு பார்த்தீங்கன்னா அது அமர்ந்துடும். அப்போல்லாம் ஏபிஎஸ் ஆன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அண்ட் இது நியூட்ரல் லைட் இண்டிகேஷன். அதுக்கப்புறம் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில. அங்கே இன்ஜின் வார்னிங் இண்டிகேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இண்டிகேட்டர்ஸ் ஆன் ஆயிருந்தால் இண்டிகேட் ஆகும். இப்போ வந்து ஃபியூல் லோவாக இருக்குது, அதனால் இது எரியுது. ஸோ நம்ம ஃபியூல் போட்டோம்னா அதுவுமே எரியாது. அண்ட் தென் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து 14 லிட்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அங்கும் பார்த்தீங்கன்னா ஜாவாவோட பிராண்டிங் இருக்குது பாருங்கள், ஜாவா மோட்டர் சைக்கிள்ஸ்ன்ற பிராண்டிங் இருக்குது. அண்ட் தென் இந்த லாக் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கேயும் அவங்க ஜாவா பிராண்டிங் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்லேயே நமக்கு வந்து கிராஷ் கார்டும் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ரொம்பவுமே லென்த்தாக தான் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த புல்லட் கிளாசிக்கில் கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க, பார்க்கவே நீட்டாக இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நமக்கு இக்னிஷன் சிஸ்டம் இங்கே கொடுத்துருக்காங்க. சைடு லாக் வந்து நமக்கு ஆஸ் யூஸ்வல் தான், இந்த ஜாவா பைக்ஸ்னாலே அப்படி தான் இருக்கும் லாக் சிஸ்டம். அங்கே பைக்கோட ஹீட்டிங் இஷ்யூ அண்ட் தென் பெர்ஃபார்மன்ஸ்லாம் நான் எப்பவும் ரைட் பண்ணுறப்ப தான் சொல்லுவேன். சேம் அதே தான் இப்போயும் நான் பண்ண போகிறேன். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆஃப் ரோட் செஷன் தான், இங்கேருந்து தான் நம்ம வண்டி எடுக்க போகிறோம். ரைட் பண்ணிட்டே கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் கைஸ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஜாவா வந்து ஆஃப் ரோட்டில் தான் ட்ரை பண்ணி போய்கிட்டு இருக்கோம். எந்த அளவுக்கு ஆஃப் ரோட்டில் பைக்கோட ஸ்டெபிலைசேஷன் இருக்குன்னு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு கேட்டிருக்கோம். லைட்டாக நம்ம ஆஃப் ரோடுன்றப்ப நம்ம கொஞ்சம் ஸ்லோ தான் மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஏன்னா அப்புறம் சவுண்டு கேட்டுச்சு, எந்த அளவுக்கு உங்களுக்கு கேட்டுச்சுன்னு தெரியல, ஆனால் எங்களுக்கு நல்லா ஃபீல் ஆச்சு. ஓகே, இப்போ நம்ம பைக்கோட பவர் பற்றி பேசுவோம். பைக்கோட பவர் பார்த்தீங்கன்னா 300 cc டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்ததா சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா 293 தான் நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. 27 bhp ஆஃப் ஹார்ஸ் பவர் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் டார்க் வந்து நமக்கு 28 ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்பீட் பிரேக்கில் கூட நம்ம மேக்ஸிமம் ஸ்லோ பண்ணி தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி பேக் எக்ஸாஸ்ட் காமிச்சிருப்பேன். ஆனால் பைக்கோட இனிஷியல் புல் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே தான் இருக்கும். 293 cc டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு புல் தான் நமக்கு இந்த பைக் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பிரேக்கிங்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க எந்த அளவுக்கு பிரேக்கோட பவர் இருக்குன்னு. அதனால தான் இப்போ நாங்கள் ஸ்ட்ரீட்டில் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா பிரேக்கிங்கோட ஸ்டெபிலைசேஷன் காட்டணும், கிரவுண்ட் கிளியரன்ஸ் காட்டணும். அந்த ஸ்பீட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 30-40 அந்த ஸ்பீட் ரேஷியோ தான் மெயின்டைனும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, லாஸ்ட்டாக 2-3 அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துச்சு, நல்லாவே பார்த்துருப்பீங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பம்ப்ஸ் வேறு வருது. மேக்ஸிமம் இதெல்லாம் நம்ம ஸ்லோ பண்ணி தான் ஆகணும். இவ்வளோ பெரிய கண்டினியூஸ் பம்ப் மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பான ஸ்லோ பண்ணியே தான் ஆகணும். அண்ட் பைக்கோட கலர் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. நம்ம வெளியே பார்த்ததோட இப்போ ரைட் பண்ணுறப்ப அந்த லுக்லேயே சூப்பராக இருக்குது. நமக்கு அந்த ஹெட்லாம்ப்ஸில் இருக்கிறதா இருக்கட்டும், அந்த டேங்க்கில் ஆஃப் தெரியுதாக இருக்கட்டும், லுக் வைஸ் சூப்பராக இருக்குது. அந்த அடுத்து வந்து கம்ஃபர்ட் பற்றி பேசணும். சீட்டோட கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க சீட்டோட லுக் எப்படி இருந்துச்சுன்னு. ப்ளெயினாக நமக்கு நார்மலாக எப்படி ஒரு சீட் இருக்குமோ அதே மாதிரி தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் கம்ஃபர்ட் வைஸ் சூப்பர் தான். ஏன்னா ரைடர் பினியன் 2 பேரும் நான் ஸ்டாப்பாக போகலாம். சொல்ல போனால் எத்தனை கிலோமீட்டர் வேணாலும் போகலாம். ஆரியில் கூட நமக்கு அந்த ஃபீலிங் வந்துடும். போதும், நம்ம வைப்ரேஷன் ரொம்ப வைப்ரேஷனுக்கு டயர்ட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷனும் இல்லவே இல்லைன்னு தான் சொல்லணும். அங்கே பைக்கோட வைப்ரேஷன் பற்றி நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன், சுத்தமாக வைப்ரேஷனே கிடையாது. அது பார்த்தீங்கன்னா இப்போ பைக்கோட ஃபுல் பாருங்கள். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் தான் ஏறிக்கிட்டு இருக்கோம். பைக்கோட ஃபுல் பாருங்கள் வேறு லெவலில் தான் இருக்குது. அண்ட் தென் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 80 ரீச் ஆகிருக்கு இது வரையும். அங்கே இப்போ பிரேக் பண்ணியிருக்கோம். பிரேக்கிங்கோட லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அண்ட் தென் ஸ்பாட்டும் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் தான். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சன் செட் ஆக போகுது. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 5:10 இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வந்திருக்கு. இந்த ஸ்பீட் பிரேக்கரில் பார்த்தீங்கன்னா லைட்டாக சவுண்டு கிடச்சி நாங்கள் திரும்பி இதை பிரிட்ஜுக்கு வரலான்ட்ருக்கேன். ஏன்னா உங்களுக்கு வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் லெவல் நான் காட்டணும் சொல்ல போனால். ஏன்னா நம்ம ஏற்றத்துலேயே நம்ம ட்ரை பண்ணப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 80+ அப்போ நமக்கு கிடச்சிச்சு. இப்போ டவுன் கீழே இறங்குறப்ப மேக்ஸிமம் நான் த்ராட்டர் ரைஸ் பண்ணாலே நமக்கு மேக்ஸிமமாக கிடச்சிரும். 100 கூட ரீச் ஆக சான்ஸ் இருக்குது. ஆனால் இருந்தாலும் இப்போ தான் நீங்களே பார்த்துருப்பீங்க, ஃபஸ்ட் சர்வீஸ் போய்ட்டு வந்திருக்கோம். இனிமேல் தான் இந்த பைக்கில் நிறையா லாங் ரைஸ் பண்ணுறதா ஓனர் பிளான் பண்ணி வச்சுருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே யூ-டர்ன் எடுத்துகிட்டு அங்கே மேலே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் பற்றி நான் அவங்கள்ட்ட சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஸ்பீட் பிரேக்கரில் நிப்பாட்டு நான் அவங்கள கிரவுண்ட் கிளியரன்ஸ் பற்றி பேசுவோம். ஏன்னா ரொம்பவுமே கஷ்டம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த அளவுக்கு. ஏன்னா எடுக்கிறதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு என்கிட்ட நிறையா தடவை கேட்டாங்க. நான் அதெல்லாம் ரிட்டர்ன் சொல்லிக்கிட்டே இருந்தேன் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பற்றி. அன்கைஸ் அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு 80+ ஆச்சு. நான் வந்துட்டோம் அதே ஸ்பீட் பிரேக்கருக்கு திரும்பியும். அன்கைஸ் நான் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பற்றி உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா,
அண்ட் தென் ஹீட்டிங் இஷ்யூ பார்த்தாலும் இப்போ உங்களுக்கு ரேடியேட்டர் ஓடுற சத்தம் உங்களுக்கு நல்லாவே கேட்கும். ஏன்னா இப்போ வந்து நாங்கள் பாலத்தில் ஏறுறப்ப பார்த்தீங்கன்னா 80+ ரீச் ஆனோம். அதே மாதிரி இங்கிட்டிருந்து வரப்பையும் பார்த்தீங்கன்னா 80+ நாங்கள் ரீச் ஆகி வந்தோம். அண்ட் தென் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன பள்ளம் தான். இதுக்கே நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக வரப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்ற சவுண்ட் எங்களுக்கு கேட்டுச்சு. கேமராவில் ஆனால் அந்த அளவுக்கு உங்களுக்கு சவுண்டில் கேட்டிருக்காது. ஆனால் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சு டக்குன்னு டபுள்ஸ் வரப்போ எங்கே டச் ஆச்சுன்னு தெரியல. எனக்கு மேஜராக பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா தான் டச் ஆகிருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் தென் ஹீட்டிங் இஷ்யூ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் ஓட ஆரம்பிச்சிருச்சு, ஃபேன் வந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. நல்லாவே உங்களுக்கே சவுண்டு கேட்கும். இருந்தாலும் இன்னொரு தடவை கூட பக்கத்தில் காட்டுறேன் பாருங்கள். ஃபேன் நல்லாவே ஓடும், சத்தம் உங்களுக்கே கேட்கும். அண்ட் பிரேக்கிங் பொறுத்தளவுக்கு நான் ரைட் பண்ணுறப்பே சொல்லியிருப்பேன். பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் தான் இருந்துச்சு. ஏன்னா 80+ வந்துட்டு இந்த பக்கத்தில் இருந்தும் நாங்கள் 80+ல் வந்தோம். அண்ட் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருந்தும் 80+ல் வந்தோம். ரெண்டு பக்கத்தில் இருந்து வந்துட்டுமே நாங்கள் இந்த ஸ்பீட் பிரேக்கருக்கு நாங்கள் வந்து ஸ்லோ பண்ணி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டான டக்குன்ற சவுண்டு எனக்கு வந்துச்சு. அண்ட் நான் இன்னும் பைக்கோட லைட் செட்டப் பற்றி சொல்ல பார்த்தீங்களா, ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு வந்து ஹாலஜன் பல்ப் தான் நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லைட்டோட விசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இன்னும் எங்கேயும் ஹைவேஸ்க்கும் எடுத்துகிட்டு போகல. அண்ட் தென் நைட்டும் நாங்கள் இன்னும் ட்ரை பண்ணல. கண்டிப்பாக ஆனால் நான் அப்டேட் பண்ணுறேன். லாங் ட்ரைவ் போகிறப்போ ஒரு இந்த பைக் வச்சு தான் ஒரு ரைட் போகலான்னு இருக்கோம். ஃபியூச்சரில் போனோன்னா நான் அதை ஆட் பண்ணுறேன். அண்ட் தென் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நார்மல் பல்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் டெய்லைட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா எல்இடியில் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. சூப்பராக இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா 42 அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கீழே டெய்லைட்ஸ் எல்இடி. அதுக்கப்புறம் நம்பர் பிளேட்டுக்கு நமக்கு வந்து டிஆர்எல் மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த ஏரியாவில் கொடுத்துருக்க ஃபுட் ஸ்டெப்ஸாக இருக்கட்டும், அண்ட் தென் அந்த ஸ்க்ராட்ச் கார்டாக இருக்கட்டும், அண்ட் தென் இந்த பிடிக்கிறதுக்கு ஹேங்கர்ஸ் இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த கிராப் ரெயில்ஸாக இருக்கட்டும், அண்ட் தென் சீட்டோட எடிஷன் பார்த்தீங்கன்னா இது இருக்குது பார்த்தீங்கன்னா. இதெல்லாம் பைக் வாங்குறப்ப நமக்கு ஸ்டாக்லேயே கொடுத்தாங்க. இப்போ தான் என் ஃப்ரெண்டை கேட்டேன், இதெல்லாம் ஸ்டாக்கோட கொடுக்குறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்கிட்ட சொன்னான். கைஸ் நம்ம இப்போ பைக்கோட ப்ரைஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு ரியரில் ட்ரம்முன்ற பட்சத்தில் நமக்கு 2,06,000 கிட்ட வருது. அண்ட் தென் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த பைக் பார்த்தீங்கன்னா டூயல் டிஸ்க் தான். இது எவ்வளோ நமக்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2,16,000 பண்ணியிருக்காங்க. இது நம்ம வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ட்வின் டிஸ்க். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஆனால் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, சீட்டோட கம்ஃபர்ட் நல்லா இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் சீட்டோட கம்ஃபர்ட் பாருங்கள், வேறு லெவலில் தான் இருக்கும். இது வந்து ரைடர் சீட் அண்ட் தென் இது பினியன் சீட். ரைடருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம், அதாவது பினியனுக்கும் ரைடருக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை, சும்மா லைட்டாக தான் இந்த பக்கம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நான் ஸ்டாப்பாக நம்ம எங்கே போகணும்னு நினச்சாலும் தாராளமாக நிறுத்தாமல் போய்கிட்டு இருக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து ஹீட்டிங் இஷ்யூ இருந்தாலுமே அதை நம்மளுக்கு வந்து கூல் பண்ணி காட்டாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக ஒரு ரேடியேட்டர் நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் வித் ஃபேன் வேறு பின்னாடி. அந்த ஃபேனும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ பெருசாக இருக்கும், நீங்களே பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ஃபேனுங்க. பார்த்தீங்கன்னா தெரியாமல் கையை வச்சுட்டேன், சுட்டுருச்சு. எந்தளவுக்கு கிளியராக தெரியுதுன்னு தெரில. அங்கே அந்த கீக்கு பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, கீ செயின் பின்னாடி, அதுதான் ஃபேனு. அண்ட் கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த பக்கமாக தெரியும் உங்களுக்கு ஃபேனு. எவ்வளோ பெரிய ஃபேன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நான் ஸ்டாப்பாக போகலாம். நான் அந்த பக்கம் தெரியாமல் தான் தொட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 80ல் மிஞ்சி போனால் ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் வந்திருப்போம். 2 பக்கம் 80 போயிட்டு வந்தது. அதுக்கே பார்த்தீங்கன்னா ஃபேன் உங்களுக்கு ஆல்ரெடி ஓடின சத்தம் காட்டினேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ தெரியாமல் நகம் தான் பட்டுச்சு. நகம் பட்டதுக்கே ஒரு மாதிரி சூடு அதிகமாகவே கிளம்புது. அந்த இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட பிராண்டிங் வந்து அழகாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பேசிட்டோம். நம்ம இன்னும் ஓனரை காட்டில் பார்த்தீங்களா, ஓனர் பார்த்தீங்கன்னா இவர் தான் ஹெல்மெட் போட்டு மூஞ்சி மறைச்சிக்கிறான். நான் அவங்களுக்கு அவனோட இன்ஸ்டா ஐடி கீழே தரேன். ப்ளஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் முகத்தை இப்பயே நான் அவங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். கைஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பைக்கோட ஃபஸ்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட அப்பயே காமிச்சிருந்திருப்பேன். 1800 கிட்ட வந்துச்சு. ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் அண்ட் தென் நான் உங்களுக்கு அதிலேயே காமிச்சிருப்பேன். கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாமீட்டர் லூஸ் அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸ்பீடாமீட்டர் லூஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய ஒரு மேஜர்லாம் கிடையாது, லைட்டாக ஆடுது. பட் ஆனால் அவங்க உங்களுக்கு வைப்ரேஷனால் வருதுன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்து வேணும்னா சேஞ்ச் பண்ணி தரோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் அது ஒன்றும் அந்தளவுக்கு மேஜராக இல்லை, வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ எங்கேயாச்சும் லாங் ரைட்ஸ் போனால் மட்டும்தான் பைக்கை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் தென் மைலேஜ் நான் ஓனர்கிட்ட கேட்ட வரையும் அவன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரைடு தான் மதுரை டூஸ் நம்ம போயிட்டு வந்திருக்கேன்றா. அப்பயும் நான் மைலேஜ் டெஸ்ட் பண்ணலாம் அந்த மாதிரி தான் சொன்னான். இப்போ சீக்கிரமாக அந்த பைக்கில் நாங்கள் ரைட் போனால் கண்டிப்பாக நானும் போவேன். பைக்கோட மைலேஜ் எவ்வளோ கிடைக்கிது அண்ட் தென் டூரிங்க்கு எப்படி சூட் ஆகுது. ஏன்னா இந்த ஆஃப் ரோடிங் நாங்கள் ட்ரை பண்ணது சூப்பராக இருந்துச்சு சொல்ல போனால். இப்போ நான் எடுத்துகிட்டு ஒரு ஆஃப் ரோட் செஷன் காட்டினேன் பார்த்தீங்களா, அந்த ஆஃப் ரோட் செஷனில் ரைட் பண்ணப்போ ஒன்றும் அந்தளவுக்கு அன்கம்ஃபர்டபுளாக சொல்லவே முடியாது. ஏன்னா டபுள்ஸ் வேறு வந்தோம். அதாவது நான் அவங்கள்ட்ட அப்போ தான் காமிச்சிருப்பேன், 2 கல்லுங்க கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கும். அந்த இடத்துல மட்டும்தான் மேஜராக வந்து நமக்கு வந்து சென்டர் ஸ்டாண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்கனால நம்ம வந்து தட்டுச்சுனே தவிர மற்றபடி எதுவுமே கிடையாது. இப்போ இந்த ஸ்பீட் பிரேக்கரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்குது. இதுலேயும் உங்களுக்கு வச்சு ட்ரை பண்ணி காட்டினேன். நம்ம சடனாக கொண்டு வந்து விட்டால் மட்டுமே உரசுமே தவிர நம்ம கண்டினியூஸாக வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ஏர் செக் பண்ணிட்டு நம்ம வந்து ரைட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்றும் மேஜராக உரசுறத ஒன்றும் டிஸ்அட்வான்டேஜை சொல்ல முடியாது. அண்ட் தென் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறையா விஷயம் இருக்குது இந்த பைக்கில். அண்ட் தென் சீக்கிரமாக ரைட் போகிறப்ப இந்த பைக்கை பற்றின மற்ற விஷயம்லாம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இதுவரை நீங்கள் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். டாட்டா பாய்.
டாப் ஸ்பீட் வீடியோ வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். டாப் ஸ்பீட் வீடியோ செக் பண்ணி வேணும்னா அப்லோட் பண்ணுறோம். அதே மாதிரி மைலேஜ் டெஸ்டிங் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், மேக் பண்ணி போடுறேன்.